வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய லாங் கேப் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து சண்டே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டாக தான் அவங்களுக்கு மேட்ச். அது வரைக்கும் அவங்க வந்து ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ நம்மளுடைய எம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் மோதி இருக்கிறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா டீம் ப்ளூ டீம் கோல்டு அப்படின்னு தான் பிரிஞ்சிருக்காங்க. டீம் ப்ளூவில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர், ராபின் மென்ஸ், தீபக் சகர், ரியான் ரிக்கில்டன், ரீஸ் டாப்லே, அர்ஜுன் டெண்டுல்கர், ஸ்ரீஜித் கிருஷ்ணன், சத்யநாராயண ராஜு இருந்திருக்கிறாங்க. லெட் பை நம்மளுடைய ரோஹித் சர்மா. அதே டீம் கோல்டில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அல்லா கனாஃபர், வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், அஸ்வினி குமார், ராஜ் பாவா, பீவான் ஜேக்கப்ஸு, லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிறதோட இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தாங்க. எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டு இந்த இடத்துல விக்னேஷ் புத்தூரையும் சேர்த்து ஒரு இடத்துல வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு டீம் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்சாக இருந்தது. ஸ்கோர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நம்மளுடைய சைடில் டீம் ப்ளூ தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. டீம் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினது ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். ரோஹித் சர்மா எப்பவும் போல் வழக்கமாக 6 பவுண்டரி 2 சிக்ஸர்னு ஓட்டு மாசான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாலிடான ஒரு ஸ்டார்ட் கொடுத்து அருமையான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அப்படிங்கிறத சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக திலக் வர்மா 15 பால்ஸில் 22 ரன்ஸ், 2 பவுண்டரி 1 சிக்ஸர். நமந்தீர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலில் 12 ரன், 1 பவுண்டரி மட்டும்தான். ராபின் மென்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 9 ரன்னு. தீபக் சகர் 7 பாலுக்கு 10 ரன், நாட் அவுட்டு. ரியான் ரிக்கில்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் ஆர்டரில் தான் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 20 ஓவர்ஸ்க்கு 185 ரன்ஸ் ஃபார் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. டீம் கோல்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஜஸ்பிரித் பும்ரா 4 ஓவரை போட்டு 26 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு 4 ஓவருக்கு 29, 2 விக்கெட். மிச்சல் சாண்ட்னர் வந்துட்டு 1 விக்கெட் எடுத்திருந்தார். 180 அந்த மாதிரி வந்து டார்கெட் அப்படிங்கிறது 180 ப்ளஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் யார் எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 186 ரன்ஸை டார்கெட்டாக வச்சு டீம் ஹர்திக் பாண்டியாவோட டீம் கோல்டு கிளம்புறாங்கனாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. வில் ஜாக்ஸ் வந்து டாப் ஆஃப் த ஆர்டரில் வந்திருந்தார். அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் பாவா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்திருந்தார். இதில் வில் ஜாக்ஸ் 24 பாலுக்கு 38 ரன், 4 பவுண்டரி 2 சிக்ஸர். அதே நேரம் வந்துட்டு ராஜ் பாவா 9 பாலுக்கு 10 ரன்னுக்கு அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா 20 பாலுக்கு 45 ரன்னை ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர் 17 பாலுக்கு 25, அஸ்வினி குமார் 15 பாலுக்கு 20, பீவான் ஜேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 18. டோட்டலி வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் வெறும் 180 ரன்ஸ் தான் அவங்களால் அடிக்க முடிஞ்சது. டீம் ப்ளூவோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரீஸ் டாப்லே 4 ஓவருக்கு 30 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்துட்டு ஈச் 2 விக்கெட் மாதிரி தான் இருந்தது. ரீஸ் டாப்லே, அர்ஜுன் டெண்டுல்கர், தீபக் சகர் எல்லாருமே ஈச் 2 விக்கெட். மேன் ஆஃப் த மேட்ச்சில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் 68 ரன் அடித்ததுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது கிடச்சிருந்தது. மேட்சோட சம்மரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போயிருந்தது. ரோஹித்தோட டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக்கோட டீமை வந்து 5 ரன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து இதில் ஜெயிச்சாங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்னே சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.